ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷாந்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிஷாந்த் கிச்சனில் ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டான ஒரு கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது பிளாக் ஃபாரஸ்ட் கேக் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி பண்ணலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் மைதா எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப் எடுத்திருக்கோமோ அதே கப்பால் தான் எல்லாமே மெஷர் பண்ணிக்கணும். இப்போ 1 கப் மைதாவுக்கு 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். நல்லா ஜலிச்சுக்கணும். இது வந்து நம்ம 2க்கு ஒரு 3 டைம் நல்லா சலிச்சுக்கிட்டோம். அப்போ தான் வந்து மாவு நல்லா மிக்ஸ் ஆகும், கேக் நல்லா ப்ளஃபியாக வரும். இது செகண்ட் டைம் சலிச்சுக்கிறேன். இதே மாதிரி நான் ஒரு 3 டைம் ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பவுலில் ஒரு முட்டை உடைச்சி எடுத்துக்கலாம். முட்டை கூடவே 3/4 கப் சர்க்கரை, நான் வந்து பவுடர் பண்ணாமல் எடுத்திருக்கேன். பவுடர் பண்ணுனா 1 கப் எடுக்கணும், பவுடர் பண்ணலைன்னா 3/4 கப் எடுக்கணும். 3/4 கப் சர்க்கரையை நல்லா அந்த முட்டையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா அடிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கப் ஆயில், அதாவது ரீஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத எந்த ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல. 1/4 கப் ஆயில், 1/4 கப் பால் தண்ணி சேர்க்கக்கூடாது, தண்ணி சேர்க்காத கட்டியான பாலாக இருக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கரை வந்து நல்லா கரையணும், கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டையும் அந்த நல்லா க்ரீமியாக வரணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஜலிச்சு வச்சுருக்க மாவை இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்துட்டு இது கூட வாசனைக்காக வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ கண்டன் ஃபோல்டு மெத்தடில் நம்ம கலக்கிக்கணும். அதாவது 1 சைடாக கலக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. ரெண்டு பக்கமும் மிக்ஸ் ஆனால் சில டைமில் கேக் ஹார்ட் ஆகிடும். அதனால் 1 சைடாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பணியாரக்கல்லை சூடு பண்ணிவிட்டு மேலே நான் நெய் தடவி வச்சுருக்கேன். பாதி அளவுக்கு மாவு சேர்க்கணும். பாருங்கள், எல்லா குழியிலையும் சேர்த்துடலாம். சேர்க்கும்போது நம்ம சிம்மில் வச்சுக்கணும், ரொம்ப லோவில் வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். நம்ம மாவு சேர்க்கும்போது கல் நல்லா சூடாக இருக்கணும். மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து கேக் அடியில் கருகி போகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சேர்க்கும் போதே பாருங்கள், பாதி கேக் வந்து நல்லா ப்ளஃபியாக வந்துட்டு இப்போ அதை அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் ஆனோடனே இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், திருப்பி போடுறதுக்கு முன்னாடியே மேல் பக்கமும் ஓரளவு வெந்து தான் இருக்கும். திருப்பி போடுறது ஈஸி தான். இதில் வந்து கிளிப்பிங் மிஸ் ஆகிட்டு அதனால் உங்களுக்கு காமிக்க முடியல. பாருங்கள், 2 பக்கமுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு 6 நிமிஷம் தான் ஆயிருக்கு இந்த கேக் பண்ணுறதுக்கு. இப்போ நான் இதை எடுத்துடலாம், ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப ப்ளஃபியாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், பலூன் மாதிரி இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக குழந்தைங்க கேட்கும்போது டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். 10 நிமிஷம்தான் ஆகும் இதுக்கு, அதுவே அதிகம்தான். இதை சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் மேலே கொஞ்சம் சர்க்கரை சேர்க்குறேன். நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். அதாவது பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பணியாரக்கல்ல சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நட்ஸு, நமக்கு தேவையான அளவு நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு அது மாதிரி ஊற்றலாம். அதுவும் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நான் சும்மா இன்றைக்கி எம்டியாக தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. அப்படியே பேக்கரியில் வாங்குகிற அதே கேக் போலவே இருக்கும். இது சுகர் சிரப்பில் நினச்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோன்னா அப்படியே பிளாக் ஃபாரஸ்ட் கேக் போலவே இருக்கும். பாருங்கள், கேக் எவ்வளோ சூப்பராக உள்ள பலூன் மாதிரி ப்ளஃபியாக இருக்குது. சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.